உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வெல்கம் டு மேத் எலிவேட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. 10th ஸ்டாண்டர்டில் உள்ள ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா எப்படி வரும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் நான் சொல்லித்தரப்போகிறேன். சரியா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதனுடைய ஆங்கிள் 90 டிகிரி. இது தீட்டா, என்னுடைய தீட்டா. சரியா? இதிலேருந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா என்னென்னு கண்டுபிடிக்கணும். அது குழப்பம் சில பேருக்கு. அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? தீட்டாக்கு நேர் ஆப்போசிட்டாக உள்ளது ஆப்போசிட் சைடு. சரியா? தீட்டாக்கு நேராக ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் சைடு. இது பக்கத்தில் உள்ளது தான் என்னது? என்னுடைய அட்ஜசன்ட் சைடு. இதனுடைய பெரிய சைடு வந்துக்கு பேர் என்னது? ஹைபாட்டினியூஸ். சரியா? முதல்ல சைன் தீட்டா என்னன்னு பார்ப்போம். சைன் தீட்டா equal to opposite side by hypotenuse. cos thetaங்கிறது ஆப்போசிட் முடிஞ்சிட்டு இப்போ cos theta அங்கே வருது adjacent side. Adjacent side divided by hypotenuse. இன்னொரு மெத்தடில் எப்படி ரிமார்க் பண்ணலாம் அப்படின்னா, சைன் தீட்டாவில் எஸ் இருக்கா, இங்கே ஆப்போசிட்லேயும் எஸ் இருக்குது. சரியா? இந்த எஸ் கோயின் சைட் ஆகும். அதனால் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடலாம். காஸ் தீட்டாவில் சி இருக்குது, இங்கே அட்ஜசன்ட்லேயும் என்ன இருக்குது? ஒரு சி இருக்குது. அப்போது சின்னு ஞாபகம் வச்சு இது பண்ணலாம். இல்லாட்டனா ஆல்ஃபபெட்டிக்கல். சரியா? ஏலேருந்து ஜெட் முடிய உள்ள வேலையில் ஓயும் எஸும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி ஏயும் சியும் பக்கத்தில் இருக்கும். அதை மாதிரி ஞாபகம் வைக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் சைனும் காசும் எழுதிட்டா மீதி உள்ளது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. tan தீட்டா என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். tan தீட்டா ஈக்குவல் டு இதை இதால் டிவைட் பண்ணுறேன். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சரியா? அடுத்து கொசிகன் தீட்டா. tan தீட்டா முடிஞ்சிட்டு அப்புறமே காட் தீட்டா கண்டுபிடிச்சிருவோம். காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா. 1/tan தீட்டானா இந்த டேனை ரெசிப்ரோக்கல் எடுக்கேன். டேனுடைய வேல்யூ ஏற்கனவே என்ன இருக்குது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்குது. இப்போ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு மாறிடும். சரியா? இப்போ டேன் முடிஞ்சிட்டு காட் முடிஞ்சிட்டு 4 இது ரேஷியோ முடிஞ்சிட்டு இன்னும் 2 இருக்குது. கொசிகன் தீட்டா இது எதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்னா சைனுடைய ரெசிப்ரோக்கல். அதாவது எஸ்சி எப்போவுமே சேர்ந்து வராது. அதே மாதிரி சியும் சேர்ந்து வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எஸ்ஸும் சியும் சேர்ந்து வரும். அதே மாதிரி சியும் எஸ்ஸும் சேர்ந்து வரும். அப்போ கொசிக்கன்னா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? சைனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ 1/sin தீட்டா. அடுத்து சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா இப்போ தானே சொன்னேன், எஸ்ஸும் சேர்ந்து வராதுன்னு. அப்போது சியும் எஸ்ஸும் சேர்ந்து வரும். அப்போ சீக்கன் எதனுடைய ரெசிப்ரோக்கல் ஆயிரும்? காசுடைய ரெசிப்ரோக்கலாக வரும். சரியா? இதான் என்னுடைய 6 ரேஷியோஸ். இப்போ ஆங்கிள் பற்றி பார்ப்போம். சரியா? தீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 இதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட்டு. இப்போ சைன் மட்டும் கண்டுபிடிச்சாலே எனக்கு போதும். கண்டுபிடிச்சா அதுலேருந்து மீதி வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? இப்போ சைனை எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்ப்போம். முதல்ல 0 போட்டுக்கோங்க. அடுத்து 1 போட்டுக்க. அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. சரியா? இப்போது டிவைடட் பை 4 எல்லாத்துலேயுமே 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்க. இதுக்கு ஃபுல்லாக ரூட் எடு. சரியா? √4 வேல்யூ எவ்வளவு? √4 வேல்யூ வந்து 2. சரியா? இப்போ கண்டுபிடிங்க. 0/4 அப்போ இதனுடைய ஆன்சர் என்னவா வந்துடும்?
sin 0 is equal to 0. அடுத்து 4க்கு ரூட் எடுத்தால் 2, அப்போ 1க்கு ரூட் எடுத்தால் 1, அப்போ 1/2. சரியா? அடுத்து மேலே ரூட் 2 இருக்குது, கீழே என்ன இருக்குது? ரூட் 4க்கு ரூட் எடுத்தால் 2 கிடைக்கும். அது சரியா? அப்போது இந்த ரூட் 2 மேலே இருக்குது, கீழே ஒரு 2 இருக்குது. இதை நான் எப்படி எழுதிக்கிடலாம்? √2 டிவைடட் பை √2 இன்ட்டு √2. இதுவும் கேன்சல் ஆகி எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1/√2 மாறி. சரியா? 3க்கு ரூட்டு √3 தான், 4க்கு எடுக்கும் போது 2 ஆயிரும். அப்போ இதனுடைய ஆன்சர் √3 டிவைடட் பை 2 மாறிடும். அடுத்து 4 கேன்சல் ஆகி √1, √1 ஆன்சர் 1. இதுதான் என்னுடைய சைனுடைய வேல்யூ. இது அப்படியே ரிவர்ஸாக எழுதுங்க, அதான் என்னுடைய காசினுடைய வேல்யூ. அப்போ இது 1. சரியா? √3/2 1/√2 1/2 0. சரியா? tan என்ன ஏற்கனவே பார்த்தோம், sin பை காஸ். அப்போ இதை இதால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0/anything is equal to 0. ஃபஸ்ட்டு வேல்யூ. ரெண்டாவது வேல்யூ 2ம் 2ம் கேன்சல் ஆகி 1/√3 ஆயிரும். இங்கேயும் 1/√2 இருக்குது, இங்கேயும் 1/√2 இருக்குது. ரெண்டும் கேன்சல் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே 2ம் 2ம் கேன்சல் ஆகி வெறுமனே என்ன வரும்? √3 வரும். சரியா? இங்கே என்ன இருக்குது? 1/0. 1/0னா அது இன்ஃபினிட்டி, அப்போ அன்டிஃபைன்டு. சரியா? முடிஞ்சிட்டு கொசிக்கன். சியும் சேராதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சி எதோடு சேரும்? எஸ். அப்போ சைனுடைய ரெசிப்ரோக்கல் தான் கொசிக்கன். சரியா? அப்போ இதிலேருந்து என்ன செய்கிற? அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுனால எனக்கு 1/0ங்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன வரும்? அன்டிஃபைன்டு. அடுத்து இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது 1/2க்கு ரெசிப்ரோக்கல் வெறுமனே 2. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது வெறுமனே √2 வரும். இதுக்கு எடுக்கும் போது 2 டிவைடட் பை √3 அப்படின்னு வரும். 1க்கு எடுக்கும் போது 1 ஆயிரும். சரியா? அடுத்து காசினுடைய வேல்யூ பார்க்க. சீக்கனுடைய ரெசிப்ரோக்கல் 1/cos. அப்போ 1/1னா 1 ஆயிருமா? இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது 2/√3 ஆயிரும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது வெறுமனே √2, அடுத்து 2, அடுத்து என்ன ஆயிரும்? அன்டிஃபைன்டு ஆயிரும். சரியா? காட்டு என்ன ஆயிரும்? காட்டு வந்து டேனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ 1/0 அப்படிங்கும்போது அன்டிஃபைன்டு. வெறுமனே √3, அடுத்து 1, அடுத்து 1/√3. அப்போ 1/∞ வேல்யூ 0. சரியா? இப்போ முதல்ல சைனை மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அதை திருப்பி அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா காசு கிடச்சிரும். இதையும் வகுத்தா எனக்கு டேன் கிடச்சிரும். சரியா? கொசிக்கன் வந்து சைனை வச்சு வகுத்தா கொசிக்கன் கிடச்சிரும். சரியா? அப்போ கொசிக்கன்லேருந்து நான் சீக்கனை கண்டுபிடிச்சிடலாம். அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வந்துடும்? சீக்கன் வந்துடும். அதுக்கப்புறம் காட்டு வந்து டேன்லேருந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் சரி, இல்லை காஸ் பை சைன் போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி. சரியா? இதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். sin of 90 minus theta என்னுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அதனால் அது என்னவா மாறிடும்? காஸ் தீட்டாவாக மாறிடும். இதுலேயும் அப்படியே தான். சரியா? எஸ்சி எஸ்ஸோட சேராது, சிசியோட சேராது, மாறி மாறி தான் வரும். சைனு காசாக மாறும், காசு சைனாக மாறும், சீக்கன் கொசிக்கனாக மாறும், கொசிக்கன் சீக்கனாக மாறிடும். டேனு காட்டு அது ரெண்டும் தன்னை அதுக்குள்ளேயே மாறிக்கிடும். சரியா? அப்போ sin of 90 minus theta equal to cos theta. அடுத்து cos of 90 minus thetaனுடைய வேல்யூ என்னவோ மாதிரி இருப்பனா? sin theta. சரியா? secant 90 minus theta equal to cosecant theta. Cosecant 90 minus theta equal to secant theta. சரியா? அடுத்து tan
90 minus theta equal to cot theta. Cot 90 minus theta equal to tan theta. சரியா? இதில் பார்த்துக்கோங்க, எஸ்ஸும் சியும், எஸ்ஸோட சேரல, இங்கேயும் எஸ்ஸையும் சி தான் இருக்குது. டேனு காட்டு மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். மற்றதெல்லாம் என்னது எஸ்சின்னு ஞாபகம் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டா எங்களுக்கு எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து sin square theta ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். சரியா? இது ஃபுல்லாக சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதனால் முக்கியமான ஃபார்முலா ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அதுக்குள்ளேயே மாறி மாறி மொத்தம் 9 ஃபார்முலாவாக மாறும். சரியா? அதை பற்றி இப்போ பார்ப்போம். sin square theta ப்ளஸ் cos square theta இஸ் ஈக்குவல் டு 1. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோ. சரியா? இந்த 1 டிவைடட் பை sin square thetaவால் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது என்ன மாறிடும், sin square theta பை sin square thetaவா ப்ளஸ் cos square theta பை sin square theta ஈக்குவல் டு 1 பை sin square theta. இந்த sin square theta என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். cos பை சைன்னா எனக்கு tan வரும். அப்போ இது கேன்சல் ஆகி இதனுடைய வேல்யூ 1 ப்ளஸ் cos பை சைனுங்கும்போது காட் ஆயிரும். சரியா? காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைனுங்கும்போது சைன் வந்து கொசிக்கன், அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சுட்டா? sin square theta ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிது. அடுத்து இன்இக்வாலிட்டி என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ மொதல் ஈக்குவேஷனை திருப்பி நான் இதால் டிவைட் பண்ண போகிறேன்னா cos square thetaவால் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ cos square thetaவால் டிவைட் பண்ணினா sin square theta பை cos square theta ப்ளஸ் cos square theta பை cos square theta ஈக்குவல் டு 1 பை cos square theta. சரியா? இப்போ இதில் இருந்து இந்த காசும் என்ன ஆயிரும், ஸ்கொயரும் cos ஸ்கொயர் கேன்சல் ஆகி இது 1 ஆயிரும். sin square theta பை cos square thetaங்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் tan square theta ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 பை காசுங்கும் போது அது சீக்கனுக்குள்ளது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இன்இக்வாலிட்டி 3 புரிஞ்சுதா? இதிலேருந்து என்ன செய்யலாம், sin square theta ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு 1, cos square theta ஈக்குவல் டு 1 மைனஸ் sin square thetaன்னு எழுதிக்கிடலாம். இல்லாட்டனா sin square theta ஈக்குவல் டு 1 மைனஸ் cos square thetaன்னு எழுதலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் 3 இன்இக்வாலிட்டியை ஃபார்ம் பண்ணலாம், மொத்தம் 3 இதோட சேர்த்து. சரியா? அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யலாம், ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். அப்போ மொதல் ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, மீதி 2 20 இப்படி வரும் அப்படின்னா sin square theta ஈக்குவல் டு 1 மைனஸ் cos square thetaன்னு கொண்டு வரலாம். அடுத்து cos square theta ஈக்குவல் டு 1 மைனஸ் sin square thetaன்னு கொண்டு வரலாம். சரியா? இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம். இது மொதல் ஈக்குவேஷனுக்குள்ளது. சரியா? அடுத்து ரெண்டாவது 1 ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். சரியா? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு cot ஸ்கொயர் தீட்டா. சரியா? அடுத்து மூணாவது ஈக்குவேஷனில் இருந்து tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அடுத்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. தெளிவே சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.